பாருங்கள், ரோஜா செடி வந்து நான் வெயிலில் வச்சுருந்தேன். கரெக்டாக தண்ணி கூட விட்டேன். இருந்தாலும் உச்சி வெயிலில் இருந்திருக்கு. நம்ம இப்போ தான் நட்டோம். ஒரு நாள் மட்டும்தான் நான் நைட்டு வீட்டில் வச்சுருந்தேன். ஒரு நாள் மட்டும் வெயிலில் வைக்காமல் மண்ணன்லேருந்து வெயிலில் வச்சுருந்தேன். இருந்தாலும் ரொம்ப உச்சி வெயில். நான் கொஞ்சம் போல மடிக்கி எல்லாம் பூவெல்லாம் பாருங்கள் காஞ்சிச்சு. ஏன்னா வெயிலில் ஒரு 2 days இல்லை, புது பூவே நீங்கள் பறிச்சிடுங்க. அது போல் இருந்தால், ஏன்னா நம்ம நட்டதுக்கப்புறமா பூ அப்படியே வச்சுருந்து நம்ம வைக்கக்கூடாது வெயிலில். அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணிருப்பேன். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இது போல் வந்து வேஸ்ட் ஆக்காமல் பூவெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டாலே விரிஞ்சிடும். நான் வெயிலில் வச்சதுனால இது போல் ஆயிடுச்சு செடி. இருந்தாலும் செடி நல்லா தான் இருக்குது. இப்போது நான் கொண்டு வந்து வச்சுட்டு தண்ணி தெளித்து வச்சுருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது போல் வந்து ஆகாமல் இருக்கணும்னா பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு செடி மேலே வந்து இது போல் தண்ணி தெளிக்கணும். புது செடி வந்து வெயிலில் வைக்காது தான் நல்லது. 1 week வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து அதுக்கப்புறமா மாடியில் எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். நான் இங்கே வச்சுக்க முடியாமல் மாடியில் எடுத்துன்னு போய் வச்சுட்டு இது போல் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொண்டு வந்து கீழே தான் வச்சுக்கிறேன். இப்போது நிழலில் தான் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது போல் நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும். சில் வாட்ரு, அப்போ தான் நல்லது. ஐஸ் தண்ணி தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதாவது காலையில் தேவையில்லை, சாயங்காலம் மட்டும் அந்த லீஃப் மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். செடிக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலையில் சாயங்காலம் ஊற்ற தேவையில்ல. காலையில் மட்டும் ஊற்றிட்டு இருந்தால் சாயங்காலம் ஊற்ற தேவையில்ல. மேலுக்கு இந்த லீஃப் மேலே மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். அதுதான் நல்லது. ஏன்னா நீங்கள் அது போல் தண்ணி ஊற்ற மண் வந்து சேறு மாதிரி ஆகிட்டு சரியாக வளராது. அதுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே செடிக்கு வந்து ரோஸ் செடிக்கு வந்து நிறைய தண்ணி விடக்கூடாது. ஒரு வாட்டி காலையில் விட்டிங்கன்னா சாயங்காலம் வந்து மேலுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தண்ணி. சில்னஸ் தண்ணி வந்து நீங்கள் சில்லுன்னு வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மண்ணில் மட்டும் ஊற்றாதீங்க. மேல் மண் சப்போஸ் அப்படி ஊற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேல் சாயில் மட்டும் நினச்சி வைக்கணும் மண், அதாவது தொட்டிக்குள்ளே நான் சொல்கிறேன். ஏன்னா புது செடி வாங்கினா பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு நிழலில் தான் வைக்கணும். நீங்கள் வெயிலில் வைக்காதீங்க. சப்போஸ் வெயிலில் வைக்கணுன்னா நீங்கள் பூவெல்லாம் கட் பண்ணி செடி மட்டும் கொண்டு போய் தொட்டியோடு வைக்கணும். எதுக்குன்னா இது போல் காஞ்சி போயிடும், அதுக்காக சொல்கிறேன் நான். முன்னாடியே பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது போல் வந்து செடி மட்டுமே இருக்கிறப்போல நட்டு வச்சுடுங்க. ஏன்னா பூவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. நம்ம சில டைமில் போகாத இருப்போம் மாடிக்கு, அதுக்காக சொல்கிறேன் நான். புது செடி இப்போ நான் சொல்கிற போல் மெயின்டைன் பண்ணால் புது செடி நல்லபடியாக வளரும், சூப்பராக பூக்கள் பூக்கும். ஆனால் நீங்கள் இது போல் பூ கட் பண்ண உடனே மஞ்சள் வைக்கணும், டர்மரிக் பவுட்ரு, அப்போ தான் நல்லது. கத்தால கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு கூட வைக்கலாம் சூப்பராக. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.